சொரியாய் நின்ற நாமமே கல்யாணத்தை போராய் துளைத்த நாமமே ஹரிநாமமே ஒரு பொருளைத்த நாமமே நகரிகை சாபத்தை தீர்த்திட கருண புரிந்த நாமமே ஹரிநாமமே காலடியில் நின்ற நாமமே ஆதி பரஜோதியாய் இரண்டமாய் ஆதியாய் நின்ற நாமமே ஹரிநாமமே ஜோதியாய் நின்ற நாமமே அப்படி இருந்தாலும் ஆமா சொல்லுங்கள் சாமி சாத்தகி நான் இந்த சபையின் முன்பு வந்தேனே தங்களுடைய விருத்தாந்தம் எது என்று தெரிந்து கொண்டாயா எனக்கு தெரியும் சாமி அப்படியா ஆமா அப்படியா அருகில் இருக்கக்கூடிய ஆழ்வார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ அமைதியா சரி அதனால வந்திருக்கிறீங்களே சாமி தங்கள் யாரு தங்கள் பேர் என்ன கண்ணன் கார்மேகவண்ணன் ஆமா கமலக்கண்ணன் இப்படி பல ஞாபகம் படைத்து பகவான் என்று தெரிந்து கொண்டாயா நான் அறிந்து கொண்டேன் நீங்கள் மற்ற விஷயத்தை சொல்றீங்களாமா ஆமா தெரியுங்களா வர ஆதிவை குந்தே வாசர் 15 நானும்
1008 அவதாரம் அடைத்தவன். ஆமா, அதில் ஒரு தலை சிறந்த அவதாரம் 10 அவதாரம். ஓ, 10 அவதாரம். ஆமா. எப்படி என்றால் எப்படி சாமி? முதல் அவதாரம் என்னவென்றால் மச்ச அவதாரம். மச்சம் என்றால் என்ன? மச்சம்னா முகத்துல இருக்குது. எது எதுதான்? அடடா, அறிவிக்கு சொந்தம் இல்லாத தெரிஞ்சுதான் சொல்ல முடியும். அப்படியா? சரி. அப்படி என்றால் முதல் அவதாரம் மச்ச அவதாரம். அப்படின்னா மச்சம் என்றால் என்ன? என்ன? சேல் கெண்டை என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். ஓ, அதுவும் மச்ச அவதாரம். ஆமா, நான் திடீர்னு பார்த்த உடனே இதுதான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியா? அது அப்படி கிடையாது. மீன் அவதாரம் எதற்கு எடுத்தேன் தெரியுமா? எதுக்காக? தன்னுடைய பிள்ளையாகிய பிரம்மதேவன் இந்த உயிர்களை எல்லாம் சிருஷ்டி செய்யக்கூடியவன். ஆமா, சிருஷ்டினா என்ன தெரியுமா? சிருஷ்டினா ஸ்கூலுக்கு போறதா? கந்திஷ்டியா? ஏய், இந்த உயிர்களை எல்லாம் படைக்கக்கூடியவன். ஓ, படைக்கிறதால. ஆமா. சொல்லுங்க ஐயா. இங்க பாருங்க, அந்த உயிர்களை எல்லாம் படைக்கக்கூடியவன் தன்னுடைய பிள்ளையாகிய பிரம்மதேவன். ஆமா, இந்த 4 வேதம், அந்த 4 வேதத்தை இந்த உயிர்களை எல்லாம் படைத்து விட்டு தலையிலே வைத்து உறங்கினார். அந்த சோமுகா சூரனானவன் அதை எடுத்துக்கொண்டு கடலிலே குதித்தான். கடலிலே? ஆமா, தொழிலின் மேலே பொறாமை கொண்டு தன்னுடைய பிள்ளையாகிய பிரம்மதேவன் தன்னிடத்திலே வந்து முறையிட்டான். அப்படி முறையிட்டும் பொழுது மச்சம் என்று சொல்லக்கூடிய சேல்கெண்டை அவதாரம் எடுத்து கடலிலே குதித்து அந்த சூரனை கிழித்து அந்த வேதத்தை காத்து மறுபடியும் இந்த உயிர்களை எல்லாம் சிருஷ்டி செய்தேன். அதாவது உயிரை படைக்கணும்னு சொல்லி பிரம்மதேவனிடத்தில் ஒப்படைங்க சுவாமி. அப்படி இருக்கும் பொழுது அதுக்குத்தான் முதல் அவதாரம் மச்ச அவதாரம். ஆமா, அப்புறம் 2வது அவதாரம் சொல்லாமா? சொல்லலாம். மூச்சுடாரி ஒன்றாய் வந்த சச்சுதானந்த கோவிலே ஒன்றாய் வந்த சச்சுதானந்த கோவிந்தே சச்சுதன் பாடுவா அதிலே சச்சுதன் போடுவா தாயிலே என்னவென்றால் என்ன? வராகம் என்று சொல்லக்கூடிய கூர்மை அவதாரம் எடுத்தேன். எதற்காக? எதற்கு தெரியுமா? அந்த தூர்வாச முனிவரானவர் அந்த சக்தி என்று சொல்லக்கூடிய தேவியிடத்தில் ஒரு பொன்மாலையை வாங்கினார். அப்படி வாங்கும் பொழுது அந்த பொன்மாலையாகப்பட்டது என்ன செய்தார் தெரியுமா? என்ன? அந்த தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய பரிசாக கொடுத்தார். ஆமா, அப்படி கொடுக்கும் பொழுது அந்த வஜ்ரம் என்று சொல்லக்கூடிய குதிரின் மேலே அந்த பூவை வாங்கி வைத்தார். அந்த பூவில் இருக்கும் நறுமணத்திற்காக அந்த தேன் பூச்சியாகப்பட்டது வேகமாக வந்தது. அந்த பூன் தேனில் இருக்கிற குடிப்பதற்கு. ஆமா, அந்த குதிரையாகப்பட்டது தேன் பூச்சி தன்னை தான் கடிக்க வருகின்றது என்று அந்த மாலையை காலிலே போட்டு மிதித்தது. அப்படி மிதிக்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அந்த தூர்வாச முனிவருக்கு கோபம் வந்தது. வந்து என்ன செய்தார் என்றார், இந்த தேவர்கள் சக்தி எல்லாம் மோக கடவது என்று சாபம் கொடுத்தார். அந்த அசுரர்கள் தேவ எல்லா சக்தியும் உலகமே இயங்கக்கூடாது என்று சாபத்தை கொடுத்தார். அப்படி கொடுக்கும் பொழுது எல்லாரும் வந்து என்னிடத்தில் முறையிட்டார்கள். என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்? சாமி, இப்படியெல்லாம் இந்த தூர்வாச முனிவர் செய்த கொடுமையினாலே இப்படி சாபம் நேர்ந்தது, என்ன செய்வது என்று செய்தார்கள். நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்து? ஆதிசேஷன் கயிறாகவும் திருப்பார் கடலை பாண்டமாகவும்
மந்திரகிரி மலையை மத்தாகவும் வேக அசுரர்கள் ஒரு புறம் தேவர்கள் ஒரு புறம் வேகமாக கடைய செய்தேன். அப்படி கடைய செய்தும் போது வேகமாக அசுரர்கள் இருக்க தேவர்கள் இருக்க அசுரர்கள் இருக்க அந்த ஆதிசேஷன் வாயிலிருந்து அந்த விஷமாகப்பட்டது இந்த பூலோகத்தையே அழிக்க வரியன் 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 என்று வேகமாக வந்தது. வந்ததும் அந்த அந்த விஷத்தை எடுத்து 3 பங்காக பிரித்தார்கள். 3 பங்காக பிரித்தார்கள். யாருக்கு பிரித்தார்கள் என்றால், முதலாகி என்னுடைய மைத்துனனாகிய பரமசிவனுக்கு ஒரு பங்கு கொடுத்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த வாயிலிருந்தே வந்தது அமிர்து தானே என்று எடுத்து வாயிலே போட்டு விட்டார். ஆமா, உண்ணும் பொழுது உடனடியாக இந்த கழுத்திலே போய் நின்று விட்டது. ஆண்களுக்கு தண்டிகை என்று ஒன்றை கண்டுபிடித்து பெண்களுக்கு கிடையாது. அந்த பார்வதியானவர் அப்படியே கழுத்திலே கையை வைத்து பிடித்து விட்டார். என்னுடைய கணவர் இறந்து விடுவாரோ என்று கழுத்திலே கையை வைத்து பிடிக்கும் பொழுது அந்த விஷமாகப்பட்டது இங்கே நின்று விட்டது. அதுதான் ஆண்களுக்கு இந்த குண்டிகாய் இருக்கும், ஆனா பெண்களுக்கு அது இருக்காது. ஆமாங்க, அதனால ஒரு பங்கு அங்க போய்விட்டது. மற்றொரு பங்கு என்ன செய்ய? 2 பங்கு. அந்த ஒரு பங்கு எடுத்து தன்னுடைய பிள்ளையாக பிரம்மதேவனுக்கு கொடுத்தார்கள். பிரம்மதேவனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த 10 விரலிலே எடுத்து இந்த பூலோக மக்களுக்கு வீசினான். அப்படி வீசும் பொழுது ஆண்களுக்கு இந்த இரு கண் விழி கருவிழியாகப்பட்டது ஆண்களுக்கு இருக்கும். ஆமா, அந்த கண்ணின் விழி மேலே விழுந்தது. ஆனா பெண்களுக்கு அந்த இரு ஸ்தனத்தின் மேலே விழுந்தது. அப்படி விழும் பொழுது இன்று நாளையை கூட அந்த ஈர்ப்பு சக்தியானது ஆண்களுடைய பார்வை அந்த பெண்களுடைய இரு ஸ்தனத்தின் மேலே போகும். சரிங்க சார், அதனுடைய தான் இன்னொரு பங்கு என்ன செய்தார்கள்? எனக்கு கொடுத்தார்கள். உனக்கு? ஆமா, எனக்கு கொடுத்ததோ அப்படியே மேலிருந்து கீழாக பூசினான். மொத்தமாகவே. ஆமா, உடம்பூர பூசிட்டீங்க, மேலிருந்து கீழே வரலையும் பூசினாங்க. அதனாலதான் இந்த மாதிரி கலந்துக்கிறீங்க. சரிங்க சாமி, இதுக்குதான் ஆமை என்று சொல்லக்கூடிய கூர்மை அவதாரம் எடுத்து நீங்க இந்த உலகத்தையே தாங்கி நின்றவன். அதுவும் தவிர தண்டம் ஆண்டத்துங்கள் அதரவே உடலுக்கு இணைத்தீங்க. தண்டம் ஆண்டத்துங்கள் இரண்டென்றாக அதரவே உடலுக்கு இணைத்தீங்க. எப்படி என்றால், இரண்யன் இரணிராட்சதன் என்று 2 அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இரணியனாகப்பட்டவன் மனைவி லீலாவதி, அவள் 7 மாத கர்ப்பமாக இருந்தாள். அவளுக்கு 7 மாத கர்ப்பமாக இருந்ததும் அந்த பொன்மண் ஆகப்பட்டது தேவைப்பட்டது. தன்னுடைய தம்பியாகிய இரணிராட்சதன் அழைத்து உன்னுடைய மதனியார் 7 மாத கர்ப்பமாக இருக்கின்றார், பொன்மண் அழைத்து வா என்று சொன்னான். அவன் என்ன செய்தான்? அந்த பொன்னுலோகம் போய் அந்த பூமியிலே எகிரி குதித்தான். குதித்து ஒரு புடி மண்ணை எடுத்தான். அப்படி எடுக்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? நாளைக்கு தன்னுடைய மதனியாருக்கு பொன்மண் தேவைப்பட்டால் மறுபடியும் தன்னுடைய அண்ணன் என்னை அழைப்பார், போய் பொன்மண் எடுத்து வா என்று சொல்வார். கண்டிப்பா. அதனால என்ன செய்தான்? இந்த பூமியை பாய் போல சுத்தணும். மொத்தமா பூமியா சொல்லிட்டு எடுத்துன்னு போய் வச்சுக்கினாக்க நம்ம மண்ணி தேவைப்பட்டவள் இந்த மண்ணை சாப்பிடுவாள் அப்படின்னு செய்தான். பூமாதேவி ஆகப்பட்டவள் என்ன செய்தான்? தன்னிடத்திலே முறையிட்டான். பூமாதேவியானவள் தன்னிடத்திலே முறையிடும் பொழுது அவனை கொல்வதற்கு நான் பகவான் வரேன் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? நரக்கோட்டை கட்டினான். நரம்னா குருநாற்றம் அப்படின்னா என்னன்னு புரியல, அது கூட தெரியாதா?
குருநாத்னா தெரியாது. மலம் என்று சொல்லக்கூடிய ஜலம் கழிக்கிறங்க இல்லையா? ஆமா, ஜலம். அதுல போயிட்டு ஒரு கோட்டை கட்டினா யாரு வர்றாங்களோ பாக்கலாம். ஏங்க அந்த பாத்ரூம் போறாங்களா? அதுல போய் கட்டிக்கணும். நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன பண்ண? வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்து அவனை அந்த நரகோட்டிலே நுழைந்து அந்த சூரனை கிழித்து இந்த பூமியை மறுபடியும் இடித்து. ஓ, மறுபடியும்? ஆமா, சரிங்க சார். அப்படி இருக்கும் பொழுது இரணியாக்குதான் செத்தான் என்ற விஷயம் இரணியனுக்கு தெரிந்தது. அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது. தன்மையிலே கோபம் கொண்டான். எப்படியாவது இந்த மகா விஷ்ணு ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தான். உங்களை அழிக்க? ஆமா. அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? நான் என்ன செய்தேன்? அவன் 7 மாத கர்ப்பமாக இருந்தாலே லீலாவதி என்னுடைய பக்தனாக பிரகல்நாதனாக படைத்தேன். ஓ, அன்னவர் வயிற்றிலே அவன் என்ன செய்தான்? ஹரி நமோ நாராயணா என்ற வார்த்தை மாய் தவறாமல் சொல்லி வந்தான். அப்படி சொல்லி வரும் பொழுது அவன் என்ன சொல்லி கொடுத்தான்? இரணி நமோ நாராயணா அப்படி என்று சொல்றான். அவனை காட்டிலே இருந்து மலை மேலே இருந்து கீழே தள்ளினான். பாம்பை விட்டு கடிக்க செய்தான். மல்லர்களை விட்டு வெட்ட செய்தான். எத்தனை செய்தாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகலை. உடனடியாக என்ன செய்தான் தெரியுமா? என்னுடைய அரி எங்க இருக்கின்றான் என்று கேட்டாயே. என்னுடைய அரி தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். என்னுடைய அடி இந்த தூணிலே இருக்கின்றான் என்று சொன்னான். அப்படி சொல்லும் பொழுது அதுதான் சபயம் என்று அந்த இரணிராக்கிதவன் கதாயத்தை எடுத்து வேகமாக அடிக்க வந்தான். அப்படி வரும் பொழுது இதுதான் சமயம் என்று நான் என்ன செய்தேன்? மனித உடலும் சிங்க தலையும் நரசிம்மன் என்று சொல்லக்கூடிய அவதாரம் எடுத்து அந்த தூணை வெடித்து அந்த இரணிராக்கிதனை குடித்து என் மடி மீதே வைத்து பகலிலும் இல்லை, இரவிலும் இல்லை, மதியமும் இல்லை, காலையும் இல்லை, அவனை போட்டு வாசப்படிக்கு வெளியவும் இல்லை, உள்ளவும் இல்லை, என்னுடைய மடிமேலே போட்டு அந்த வகுத்தை கிழித்து அதை எடுத்து குடலை எடுத்து பிடுங்கி எனக்கு கழுத்திலே மாலையாக போட்டேன். அங்க ஆமா, சரி சாமி, அதுதான் நரசிம்மன் என்று சொல்லக்கூடிய அவதாரம். ஓ, அந்த அவதாரத்தில் அந்த இதை செய்திருக்கீங்க. ஆமா, சரி. இன்று நாளையில் எதற்கு வந்தேன்? என்ன காரணம் சொல்லுங்கள் சாமி. அப்படியா? ஆமா. போட்டிகள் நல்லா போடுங்க. பகடை சூதாட செய்து பாண்டவரை ஓட்டினானே. பகடை சூதாட செய்தான் பாண்டவரை ஓட்டினானே. பதம் அறிவானா பதம் அறிவானா சொல்லுங்க சாமி. எப்படி என்றால் அந்த என்னுடைய மைத்துனனானவன் பகடை சூது ஆடி அந்த காடே வனவாசம் என்று ஓட்டினான். யாரு? பாண்டவர் ஐவரை அந்த துரியோதனாதிகள் 101 பேரும் சேர்ந்து பகடை சூது ஆடி அவன் காடே வனவாசம் என்று ஓட்டினான். அப்படி ஓட்டி இருக்கின்ற பொழுது அவனுக்கு என் மேல நம்பிக்கை கிடையாது. அத சொல்லி கூட்டின்னு வர்றவன் தாத்து மாத்து பண்ணி கூட்டின்னு வருவான். யாரு கூடவே இருக்கிறான என்னுடைய பங்காளி. ஆமா, அந்த ஜெகினி. அவனுக்கு எப்படியாவது அந்த பகவான் வீட்டுல போய் பொண்ணை கட்டிட்டேன்னு வச்சுக்கோ, பாண்டவரை வச்சு தள்ளிட்டு நம்ம கூட சேர்த்துக்கலாம். ஆமா, அந்த பாரத போர் நடக்குது இல்லையா? ஆமா, அத ஈஸியா முடிச்சுக்கலாம். பஞ்ச பாண்டவரை ஈஸியா ஒழிச்சிடலாம் அப்படின்ற கணக்கு போட்டு அவன் அப்படி செய்கிறான். அப்பயும் அந்த துரியோதனாது என்ன சொல்கின்றான்? அந்த சுபதிரிய கல்யாணம் பண்ணும் பொழுது, யார சுபதிரிய கல்யாணம் பண்ணும் பொழுது, ஆமா, நான் போயிட்டு
இவனிடத்துல கேட்டு முடிவு பண்ணேன். அப்படி முடிவு பண்ணும்போது அந்த கண்ணனாகப்பட்டவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன? எப்படி இருந்தாலும் அண்ணனாக பலராமனிடத்திலே பேசி வந்து விட்டார் விதுராழ்வாரை விட்டு. அன்னைக்கே வந்து அந்த கண்ணனாகப்பட்டவன் அந்த பாண்டவர்களின் நடுப்பிறந்த அங்க அர்ஜுனனுக்கு கூட்டி வச்சு அமிச்சிட்டான். யார? சுபத்திரைய. ஆமா சார். இன்னைக்கு போய் அவன் வீட்டுல பொண்ணு கேட்க போலாமா அப்படின்னு எல்லாம் சொன்னான். ஆனா அதெல்லாம் கேட்காத இந்த ஜெகினியாகப்பட்டவன் அவனுக்கு தாத்து மாத்து பண்ணி என்னிடத்தில் பொண்ணு கேட்க வராங்க. பொண்ணு கேட்க வந்தான்னு வச்சுக்கோ, அந்த எப்படி வரான்? எப்படி? திங்கள் கூட வந்தவனே என்ன வர போறான். யாரு? அந்த துரியோதனன், அந்த 56 தேசத்திற்கே அதிபதி. ஆமா, அவனை மானபங்க செய்து இன்னைக்கு அனுப்பணும். அதனால அவனுக்கு பொண்ணு கொடுப்பேன், ஆனா கொடுக்க மாட்டேன். சாமி தாத்து மாத்து பொண்ணு கொடுக்கறான் சொல்றதில்ல, குடுக்குறான் ஆனா குடுக்க மாட்டேன். பரவாயில்ல சாமி. எப்படி நீ கூட கத்துக்கிற என்னாத்தா? இல்ல அந்த மாதிரி கோல் மேல வேலை செய்யுது. இல்ல இல்ல சரி, அவன் என்னை தேடி வரான். நீ கூட ஏழுமலை சாமி நானு. அப்படியா? நீ கோல் மேல வேலை செய்ய சாமி. இந்த உலகத்தையே ஆள போற பகவான் இப்படி எல்லாம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால வருத்தம் அவனை நான் பாத்துக்கிறேன்.